அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. நான் இன்னைக்கு உங்களோட பேச போகும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, குரான்ல குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்த நபிமார்கள பற்றியது. அந்த நபிமார்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடங்கள விளக்கலாம். என்னன்னு பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பரிசுத்தமான சந்ததியை கேட்டு பிரார்த்தனை செய்தாங்க. அது குரான்ல பார்த்தீங்கன்னா, 100வது சூரா 101வது வசனத்துல குறிப்பிடப்பட்டது. யா அல்லாஹ், நீ எனக்கு சாலியான ஒரு நன்மகனை கொடுப்பாயாக என்று பிரார்த்தித்தார். மேலும் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் வயதாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தும் நம்பிக்கை இழக்காம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்தாங்க. இது குரான்ல சூரா மரியம் 3 முதல் 6 வரை குறிப்பிடப்பட்டது. என் இறைவா, நிச்சயமாக என் எலும்புகள் பலவீனமடைந்து விட்டன. என் தலையும் நரையால் மின்னுகின்றன. என் இறைவா, நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்தபோது துர்பாக்கியம் அடைந்தவனாக இருந்ததில்லை என்று பிரார்த்தித்தார். மேலும் தனக்கு பின்னால் வரக்கூடிய தனது உறவினர்களை பற்றியும் அஞ்சினார். எனவே தனக்கு ஒரு பொறுப்பாளரை தருமாறு வேண்டினார். அல்லாவும் அவர் பிரார்த்தனையை ஏற்று அவருக்கு யஹ்யா அலைஹிவஸல்லம் என்று நபி அவங்களுக்கு குழந்தையாக கொடுத்தாங்க. நிச்சயமா நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செஞ்சு சோதனை காலங்களை பொறுமையோட கடைபிடித்து அல்லாஹ்வோட அருட்கொடையை ஒருபோதும் நம்பிக்கை இழக்காம இருந்தீங்கன்னா, குழந்தையின்மை போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையின் விளக்காக திகழ்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வை நம்ம பிரார்த்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.